சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆசுராவுடைய நாளை அடைந்திருக்கும். அதாவது பிறை 9 பிறை 10 இந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா நோன்பு வைக்கக்கூடிய நாட்கள். 9 தாசுரான்னு சொல்லுவாங்க, 10வது ஆசுரான்னு சொல்லுவாங்க. நம்ம ஒத்த நோன்பு வைக்கக்கூடாதுங்கிறக்காக நம்ம 2 நோன்பு வைப்போம். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய இல்லை ஓத வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளுக்கே சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்றி செலுத்த வேண்டிய நாள் அப்படிங்கிறது தான் இந்த நாளுடைய சிறப்பு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மக்கால இருக்கிறாங்க. மக்கால இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மதீனாவுக்கு இஜ்ரத் செஞ்சு வராங்க. இஜ்ரத் செஞ்சு அவர்களும் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 10 வருஷம்லாம் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ மஃபாத் ஆகிறதுக்கு முந்தின வருஷம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு யூதர்களை சந்திக்கிறாங்க. அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசுராவுடைய நாளில் நோன்பு வச்சுருக்காங்க. பிறை 10 தான் அவங்க நோன்பு வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் நோன்பு வச்சுருக்கீங்கன்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய தலைவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாள் தான் ஃபிரௌன்லேருந்து அல்லாஹ் கடலை பிளந்து காப்பாற்றிய நாள். அதனால அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைப்பாங்க. நாங்களும் அவர்களை காப்பாற்றினதுக்காக நன்றி செலுத்துவதற்காகவும், இன்னும் அந்த நிகழ்வை நினைவுபடுத்தி நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகவும், ஏன்னா அது ஜெயிச்சு வந்திருக்கோம் ஃபிரௌன்லேருந்து, அதுக்காகவும் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த நோன்பை நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களை விட மூசாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யார், நாங்கள் தான், உரிமைப்பட்டவங்க நாங்கள் தான். அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நாங்களும் நோன்பு வைக்கிறோம்னு சொல்லிட்டு உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் சொல்லி விடுறாங்க. எல்லா சஹாபாக்களும் அந்த நாள் நோன்பு வைக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆசுராவில் நம்ம நோன்பு வைக்கக்கூடிய காரணமே. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதை நன்றி செலுத்துவதற்காகவும் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகவும் தான் நம்ம ஆசுரா வைக்கிறோம். அப்போ இந்த அன்னைக்கு நம்ம காப்பாற்றப்பட்டதுக்காகவும் அந்த வெற்றியை கொடுத்ததற்காகவும் நம்ம ஓத வேண்டிய வார்த்தை என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் எல்லா நிலையிலும் அர்த்தம். அதாவது அவன் கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் நான் நன்றி செலுத்துறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த நாளே எப்படிப்பட்ட நாள், நன்றி செலுத்த வேண்டிய நாள் தான். அந்த நன்றி செலுத்தி தான் நம்ம நோன்பே வைக்கிறோம். அப்படிங்கும்போது அவனை நன்றி செலுத்துவதற்காக இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஓதுறோம். அதே சமயத்தில் இந்த நாளில் நீங்கள் முக்கியமாக கேட்க வேண்டியது என்னது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறையும், அதே மாதிரி இதே நாளில் தான் என்ன நடந்துச்சு, கர்பலா சம்பவமும் நடந்துச்சு. அந்த கர்பலா சம்பவத்தை நீங்கள் கேட்கணும். 2 நிகழ்வு. ஒன்று பார்த்தீங்கன்னா மூசா நபியை வச்சு, இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா நபி அவர்களுடைய பேரர்களை வச்சு. நபி அவர்களுக்கு ஹசன் ஹுசைன்னு சொல்லிட்டு 2 பேரமார்கள் இருந்தாங்க. அவங்களுடைய கர்பலா சம்பவம் இதே ஆசுரால தான் நடந்துச்சு. அப்போ இந்த 2 நிகழ்வையும் இந்த நாளை நீங்கள் கேட்பது உங்கள் மேலே கடமை. ஏன்னா அல்லாஹ் ஒரு நாளை வச்சிருக்கானா அதுக்குன்னு அமல்களையும் வச்சிருப்பான், அதுக்குன்னு வரலாறையும் வச்சிருப்பான். நம்ம அமல்களை மட்டும் செஞ்சுட்டு ஓடிடுறோம். அப்படி செய்யக்கூடாது. வரலாறை காதை கொடுத்து ஒரு தடவையாவது நீங்கள் கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் இந்த நாள் வரப்போகுது. இந்த அன்னைக்கு கூட அந்த நிகழ்வை நம்ம நினைவுபடுத்த அப்படின்னா வேற எப்போ நம்ம நினைவுபடுத்துவோம், இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இனி வரக்கூடிய வீடியோவில் கர்பலா சம்பவத்தை நம்ம தெளிவாக போடுவோம். ஒருவேளை நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் பாருங்கள். அந்த லிங்க்கில் கொடுத்துருப்போம் அந்த கர்பலா சம்பவத்தை, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் கர்பலா சம்பவம் தனியாக பார்த்தாலும் சரி, இது நம்ம நன்றி செலுத்துறது எதுக்காக, மூசா நபிக்காக. அப்போ அதனால் மூசா நபியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படிப்பினே அல்லாஹ் வச்சுருக்கான். ஃபிரௌன் என்ன நினச்சானா, அங்கே இருக்கக்கூடிய ஜோசியர்கள்லாம் சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வளர்ந்து நம்மளை கொல்லுன்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை நாம்ளே கொண்டுட்டோம்னா அந்த குழந்தைகளாம் வளர்ந்து வராதே அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் தான் அங்கே ஊரில் இருந்த எல்லாத்துடைய ஆண் மக்களையும் ஃபிரௌன் அறுத்து பலியிடுகிறான். ஆனாலும் மூசா நபியை அல்லாஹ் பாதுகாத்து அவனுடைய அரண்மனையிலே வளர்த்துறான். அரண்மனையிலே வளர்த்தப்பட்ட மூசா அவர்களுக்கு அல்லாஹ் வஹியை அனுப்புகிறான். வஹியை அனுப்பப்பட்டதுக்கு பிறகு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌன்ட்டையே போய் என்ன பண்ணுறாங்க, எத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை எல்லாம் நேர்வழிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மூசா நபி அவர்களுக்கு கட்டளை வருது. அதுக்கப்புறம் அந்த மக்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்று திரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல வருடங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஊராக ஓடி போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிரௌன் என்ன பண்ணுறான், இவங்களை கொல்றதுக்காக ஆள் அனுப்புகிறான். ஆனால் இவங்க இந்த கூட்டத்தை காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொரு ஊராக போகிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓடி நிற்கும் போது அந்த கடல் நிற்குது. அந்த கடல் முன்னாடி நின்றுட்டோமே, இனி ஓடுறதுக்கு வழி இல்லையே மக்கள்லாம் பரிதவிச்சிருக்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், கடலை பிளக்கிறான். பிளந்த உடனே மூசாவுடைய மக்களும் அதில் பயணிக்கிறாங்க. பின்னாடி வந்த ஃபிரௌன் கொல்லப்படுறான். அப்போ அந்த ஃபிரௌன் எதுக்காக பயந்தான், இந்த வருடத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை என்னை பிற்காலத்தில் கொல்லுன்னு பயந்து அவன் எல்லா ஆண் மக்களையும் கொன்னாலும் கூட, ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணா, மூசா நபி தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபிரௌனை மூழ்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பாதுகாத்து கடைசியாக அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
பின்னாடியே அவன் வந்து என்ன பண்ணிடுறான், இறந்து போயிடுறான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய விதி. என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, முன்கூட்டியே நடக்கணுங்கிற இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் நமக்கு நடந்துதான் ஆகும். அதனால விதியை பொருந்தி கொள்ளணும். இந்த ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் நன்றியும் செலுத்தணும். அதனால இந்த வார்த்தையை மோதிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அதிகமாக இந்த நாளில் வந்து முடிஞ்சளவு ஓதிக்கோங்க. உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் இடத்துல கேட்டுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.